லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரம் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில் 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அவருக்கு இவ்வளோ உடல்நிலை பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது, அதில் எதுவும் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூரில் அது 2015 ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் ஏதோ சின்ன கோளாறு நடந்திருக்கு. இன்னையும் எவ்வளோ பேர் வேலைக்கு பேசுனாங்க, கோடிக்கணக்கில் பேசப்பட்டது, நாங்களாம் போகல. ஸோ அந்த கேப்டன் அவர்கள் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா, ஏதாவது சொல்லியிருக்காரா இவங்களாம் போயிட்டாங்களே அப்படின்னு? மொத்தம் ஒரு 8-10 பேர் போயிருக்காங்க. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கட்சி ஆரம்பித்தோம், மக்கள் நல்லது செய்யணும்னு நினச்சோம், இவங்களாம் கூட வந்து நம்மளுக்கு பணியாற்றோம் நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க போய் நண்பராக இருந்தவங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது வெறும் பக்கத்தில் யாரும் ஏதாவது எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்களா கட்சிக்குள்ளேயே? அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா தொகுதி வந்து ஒருத்தர் அறிவிச்சிட்டு வந்து கேப்டன் அவர் ஒத்துக்கலை. அந்நியார் நிற்கிறதுக்கு தான். கடைசியாக விஜயகாந்த் அவர்கள் உங்ககிட்ட பேசினது எப்போ? கடைசியாக ஒரே நல்ல உச்சரிப்பாக பேசுறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என் சின்ன பையன் வந்து லவ் பண்ணுறான், பிராமின் பொண்ணு. நீங்கள் கேப்டன் வந்தானே எம்ஜிஆரே இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியும் ஜெயிக்க முடியல, குறிப்பிட்ட ஒரு ஜாதியை தவிர அங்கே ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நின்று விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கிறாரு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏன் அங்கே நிற்கிறாருன்னு எதுவும் சொன்னாரா? இல்லை சொன்னார்லாம் இல்லை. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, தேமுதிக கட்சியை சேர்ந்த விருகம்பாக்கத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கங்க. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேண்ணா. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்சி 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. இந்த சமயத்தில் கட்சிக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் மறைவுக்கு பிறகு வந்து கட்சிக்குள்ளே மாற்றம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கட்சி கண்டிப்பாக எழுச்சி பெருத்துருந்தது. இன்றைக்கி இவருடைய மறைவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் பயங்கரமாக வந்து இரங்கல் கூட்டம், இரங்கல் செய்தி, அங்கங்கே பேனர் வச்சு ஒரு அனுதாப பேச்சு, அது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக. இதில் வந்து எந்த கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் பார்க்காம ஒரு தலைவராக நம்ம தலைவரை பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லா சமுதாய மக்களும் கேப்டனுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் உண்மையிலேயே வந்து எந்த தலைவருக்கும் இதேமாரி கிடைச்சது கிடையாது. முதல்ல தலைவர் கேப்டன் மட்டும்தான். இதற்கப்புறம் கட்சியை எடுத்துக்கொண்டு போகிறது கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் தான். இதற்கப்புறம் எப்படியெல்லாம் வளர்ச்சிக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, அந்த திட்டங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, திட்டங்கள் வந்து இப்போ யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையில் வந்து இந்த கட்சி வளர்ச்சி அடைவதற்கு கேப்டன் என்ன நினச்சி இந்த கட்சியை உருவாக்கினாரோ, ஒரு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை தரணும்னு கேப்டனுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறதற்கு கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றுவார்கள். அதுக்கு உண்டான திட்டங்களை வகுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போது நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் பொதுவான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இரங்கல் அந்த கூட்டத்தில் வந்து அடுத்தது எலெக்ஷனில் நம்ம எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களும் பேசினாங்க. அந்த விஷயங்கள் அந்த இடத்துல பேசலாமா அப்படின்னு பிரேமலதா அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? விமர்சனம்னு வரதான் செய்யும் யாராக இருந்தாலும். இப்போ நடுவில் நம்ம பேசும்போது திடீர்னு ஏதோ ஒரு டங் ஸ்லிப்பாகி வரும், வார்த்தை வரும், அப்படி தான் வந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க வர வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. இது முழுக்க வந்து காவல்துறை கேட்டுக்கொண்டார்கள். என்னென்னா வெளியே வந்து அவ்வளோ கூட்டமும் அடக்கம் பண்ணிட்ட பேர் கூட அப்படியே இருக்காங்க, போகமான்றாங்க. ஸோ இப்போ இவங்களால நாங்களாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கேன், அந்த கூட்டம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த சமாதி இதுவாக இருக்கும். ஸோ அந்த காவல்துறை அதிகாரி நீங்கள் வாங்க, வந்து அவங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லுங்கள், நல்லபடியாக அடக்கம் ஆகி போச்சு, நீங்கள் பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருங்க. நான் எப்போயுமே கேப்டன் எப்படி ஒரு மாநாட்டில் பேசும்போது எல்லோரும் பத்திரமா போங்க, இரவு தூங்காமல் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும், மறுநாள் நான் மாவட்ட செயலாளர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்பேன், யாரெல்லாம் போய் சேர்ந்தீங்களா சேரலான்னு கேட்பேன். ஸோ அதன் அடிப்படையே அதோடைய இதுதான் எங்களுக்கு வந்து போய் கேட்டோம். நாங்கள் சொன்னதால தான் இப்போ அந்த மக்கள் கலைஞ்சு போனாங்க. இதை வந்து ஒரு டக்குன்னு வாழ்ந்த வார்த்தை, அதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவுப்பு நிறைய விமர்சனங்கள், விஷயங்கள்லாம் நிறைய பேரால் பேசப்பட்டது. அவருக்கு இவ்வளோ உடல்நிலை பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது, அதில் எதுவும் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து சிங்கப்பூரில் அது 2015 ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் ஏதோ சின்ன கோளாறு நடந்திருக்கு, அது உண்மை. அது என்ன கோளாறு, ஏது கோளாறுலாம் எங்களுக்கு விவரமாக தெரியாது. அது முழுக்க
அவர் அழைச்சி கொண்ட டாக்டர், ஃபேமிலி டாக்டர் அன்னியார் அவர்களுக்கு தான் மட்டும்தான் தெரிந்தவர். ஆனால் அங்கே ஏதோ நடந்திருக்கானா, அது என்ன விதமாக நடந்திருக்குன்னு விவரத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எல்லாம் பேசுறது தான். இப்போ அங்கே ஒரு இதாகிடுச்சு, அது நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் படிப்படியாக வந்து பேச்சு குறைக்குது, நட குறையுது. நடெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நடந்தவர். அப்படி வேட்டி மடித்து கட்டினாருன்னா அப்படி நடப்பார். கொஞ்சம் போகும்போது தொழில் ஏற்படும். நாங்கள் அப்போல்லாம் கேட்டோம் என்னன்னு கேட்டால், அப்போ தான் சொன்னார் தலைவருக்கே தெரியாது. அண்ணா இது சம்பவம் நடந்தது தலைவருக்கு தெரியாது. அந்நியாருக்கிட்ட ஃபேமிலி டாக்டர் தெரியும், அப்புறம் கூட வர சுதீஷ் சார்கள் எல்லாம் தெரியும், ஃபேமிலிலாம் தெரியும். அப்போது சும்மா அப்படி ஆயிடுச்சு. அதனால் அது படிப்படியாக பாதிப்பு கொஞ்சம் கடைசியில் பாதிப்பு அதிகமாகிடுச்சு. ஓகே, அதை பற்றி உங்ககிட்ட அவர் பகிர்ந்துருக்கிறாரா? இல்லை, கேப்டன் அவர் பகிர்ந்துக்கல. இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாதவர். ஓகே, ஆமாம். இவர் ஒரு நடிகராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கார். அதற்கப்புறம் ஒரு கட்சி தொடங்கி அரசியல்வாதியாக மாறுறாரு. நீங்கள் அவருக்கு எப்படி அறிமுகமானீங்க, எந்த சமயத்தில்ண்ணே? நான் அறிமுகமாகும்போது ஃபஸ்ட்டு சட்டம் ஒரு லிட்டர் திரைப்படம் 1981. 81 நான் படம் பார்த்தேன். அன்னையிலிருந்து கேப்டன் படம்னா தொடர்ந்து காலை காட்சி ஒன்று பார்ப்பேன், இரவு காட்சி பார்ப்பேன். கேப்டன் மேலே அவ்வளோ வெறி. எனக்கு 16 வயசு. அதுக்கப்புறமா நாங்கள் மன்றம் அமைச்சு, மன்றம் மூலியமாக நாங்கள் எங்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு நல்லா பண்ணுவோம். இப்போ ஒரு 50 மன்றம் அங்கே ஸ்டார் கட்டுறாங்க, பேனர் கட்டுறாங்கனாக்கா அன்றைக்கி அந்த கலாச்சாரம் வந்து ஸ்டார் பேனர் தான், வர ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பூ தூவுறது, இல்லை பட்டாசு வைக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைப்போம். எங்களுடைய மண்டலத்துடைய பேரே வந்து தங்கத்தமிழன் அவருடைய டைட்டில். ஸோ அந்த தேட்டரில் பண்ணும்போது தங்கத்தமிழ் மன்றம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி தலைவருக்கு, எங்கள் போச்சில் ராமகிருஷ்ணனுக்கு, ராவத்தூருக்கெலாம் தகவல் போவோம். அப்போ கூப்பிட்டு பேசுவாங்க. அது இல்லாமல் நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ராஜாபாபு தெரு போய் பார்ப்போம், சந்திப்போம், எல்லாரையும் பேசுவோம். ஸோ அப்படி படிப்படியாக எனக்கு வந்து பல பதவி கொடுத்தாங்க. மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்ட செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர், கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர், இப்படி எல்லா பதவியும் எனக்கு கொடுத்துருந்தார். ஓகே, அவருக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறினதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்ல? இல்லை, நம்பிக்கை உரிய நான் அவர் சொன்ன வேலையை நான் கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அதில் வந்து ஒரு பர்சனோட தொய்வு இருக்காது. அவர் எந்த ஒரு சம்பவம் சொல்லி இங்கே போய் பார்க்கணும், ஒருத்தரை போய் பார்த்து வந்துடுவேன். இந்த இடத்துல திடீர்னு அது தேட்டரில் வந்து அந்த பந்தல் போகிறதுக்கு ஆள் இருக்காது, போட்டுருக்க மாட்டாங்க. விடிய 3 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாங்க 6 மணிக்கு இருக்கணும்னு. நான் அந்நேரத்துக்கு போய் மயிலாப்பூரில் போய் ஆளை பிடிச்சி எடுத்துன்னு வந்து எடுத்து போடுறேன். அப்போ பாசாதிக்கிட்ட சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் நாங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்ப்போம் தலைவரை. அப்போ எல்லா விஷயமும் பேசுவோம். சில விஷயம் நல்ல விஷயம் பேசும்போது சரி பாசாதி நல்ல விஷயம் பேசுகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து அவர் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுப்பார், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் ஒரு 1000 பேர் 1500 பேர் வருவாங்க. ஸோ 1000 பேர் இருந்து நான் கிட்டேருந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அவருக்கு எந்த பங்கம் இல்லாமல் கை போடுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, அதெல்லாம் பார்த்து அனுப்புவேன். நான் ஒரு பாதுகாவலாக பக்கத்தில் இருப்பேன். அப்படிலாம் பண்ண பார்க்கும்போது தான் தலைவர் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதன் பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 5 வருஷம் இப்போ கரெக்டாக இருந்தேன். என்னையும் எவ்வளோ பேர் வேலைக்கு பேசுனாங்க. இப்போ போன எம்எல்ஏ விட இப்போ இருக்கிற எம்எல்ஏ எல்லாமே இப்போ நான், எல்வி, நல்ல தம்பி, திருச்சி செந்தில்குமார், அரக்கோணம் மனோகர், செங்கல்பட்டு அனகை முருகேசன், கெங்கவெளி சுபா, அழகாபுரம் மோகன்ராஜ், இப்படி எல்லாரையும் விலக்கு பேசப்பட்டவங்க, கோடிக்கணக்கில் பேசப்பட்டவங்க. நாங்கள்லாம் போகல. ஸோ அந்த இவ்வளோ கூட்டம் போகாத இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னையில் இந்த 10 எம்எல்ஏ மீது கேப்டன் தனிப்பட்ட மரியாதை. ஓகேண்ணா, இத்தனை பேர் அவங்கள நிறைய பேர் விலைக்கும் போயிட்டாங்கல்ல, அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அவங்களோட கருத்து என்னென்னா சார், அவங்களெல்லாம் ஒரு கொள்கை இல்லாத மாதிரி. நாங்கள்லாம் வந்து அவருடைய சினிமாவில் வந்து ரசித்து பார்த்தோம். ஒரு சண்டை காட்சியை எப்படி நல்லா பேசுவார், ஒரு வசனத்தை எப்படி பேசுவார். சினிமா டூயட் சாங்லாம் அவருக்கு கம்மியாக தான் இருக்கும். சரி, அதுலேயே ஒரு டூயட்டில் என்ன சாங்கில் என்ன நடனம் ஆடுறாரு இப்படி பார்த்தது. அதுக்கப்புறமா சண்டை காட்சினாவே தலைவர் மாரி யாரும் இந்த சினிமா உலகத்தில், இந்தியா உலகத்திலே வந்து தலைவர் மாரி சண்டை காட்சியை நடித்தது யாருக்கு கிடையாதுன்னு எல்லாரும் பாராட்ட பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நாங்கள் ரசித்து வந்தவங்க எங்களாலலாம் போக முடியல. ஆனால் சில கூடயே இருந்தவன் நண்பர் சுந்தரராஜன், இன்னொருத்தர் மன்றமாக இருந்த சந்திரகுமார், அவங்களாம் போனதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான். ஆனால் நீங்கள் வருத்தப்படுறீங்க. கேப்டன் அவர்கள் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா, ஏதாவது சொல்லியிருக்காரா இவங்களாம் போயிட்டாங்களே அப்படின்னு? இல்லை, அதில் 3 பேர் போனதுக்கு மொத்த ஒரு 8-10 பேர் போயிருக்காங்க. அதில் 3 பேருடைய பாதிப்பு தலைவருக்கு இருந்துச்சு. ஒன்று சுந்தரராஜன், சந்திரகுமார், சுரேஷ், அருண் பாண்டியன். நடிகர் அருண் பாண்டியன். ஆமாம், நடிகர் அருண் பாண்டியன். ஏன்னா நண்பராக இருந்தவங்க.
அவங்க போனதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டது தான். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கட்சி ஆரம்பித்தோம், மக்கள் நல்லது செய்யணும்னு நினச்சோம், இவங்களாம் கூட இருந்து நம்மளுக்கு பணியாற்றோம் நம்ம நினச்சோம், ஆனால் இவங்க போய் விலைக்கு ஆசைப்பட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களாம் என்னைக்காவது சந்திச்சிருக்காங்களா கேப்டன் விஜயகாந்த்? இல்லை, சந்திக்கவே இல்லை. சந்திக்கவே இல்லை. அது கேப்டன்ட்ட ஒரே ஒரு பழக்கம், கடைசி வரலாம் வச்சுருப்பார். பிடிக்கலைன்னா ஒரு வாட்டம் முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சது தான். ரெண்டாவது வந்து அவர் கூப்பிட்டு பேசக்கூட மாட்டேன், கொள்ள மாட்டேன். 2011 16 வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. அதற்கடுத்த தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியல. அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, என்ன காரணம்னு அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து உங்கள் கட்சியோடைய இறங்குமுகன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஒரு வைராகமாக திமுகவோட கூட்டணி போயிருந்தா 59 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 59ல் 50 ஜெயிச்சிருப்போம். நாங்கள் தான் மீண்டும் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருப்போம். அதன் பிறகு அந்த அம்மா மறைவு பிறகு எவ்வளவோ பேர் அதிமுகவில் இருக்கிற மந்திரி எல்லாமே எங்கள் கட்சி தேடி வந்திருப்பாங்க. 2021 திமுகவா தேமுதிகவாக இருந்திருக்கும் சொல்ல முடியாது. 21 ஆட்சியிலும் உட்காந்துருக்கலாம், இல்லைனா 80 சீட் 90 சீட் ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பாங்க, அதுதான் உண்மை. அது மக்கள் நல கூட்டணி. அந்த நேரத்தில் நாங்களும் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் வந்து கேப்டன் ஒரு முதலமைச்சராக ஏற்றுன்னு வராங்க. சரி, இது ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். இந்த ஆரம்பத்தில் கூட்டணி, அதாவது ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நம்ம ஆரம்பிக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதற்கப்புறம் கூட்டணி போகிற அந்த சமயங்கள்லாம் எதனால் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? இல்லை, மெயின் காரணம் வந்து தலைவர் வந்து கலைஞர் மாரி ரொம்ப மரியாதை வச்சவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு மண்டபத்தை இடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கூட இந்த பிரிட்ஜில் போய் பாருங்கள், வண்டி அவ்வளோ போகாது. ஆனால் அது பக்கத்தில் 7 கிரவுண்டு இருந்துச்சு. அந்த 7 கிரவுண்டு நாங்கள் தரணும், அதை எடுத்துங்க, மாற்று வழி போடணும், போடல. அவருக்கு ஒரு மன வருத்தம். சரி, அதனால் சரி கூட்டணி அன்றைக்கி வந்து அதிமுக எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் கூட்டணி வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒன்று சரி ஒருத்தோம். நாங்கள் வெளியே நிர்வாகியுடைய கேட்டு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சேலத்தில் வந்து மக்கள் உரிமை மாநாடுன்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துகிறோம். அப்போ எல்லா தொண்டர்கிட்டையும் கேப்டன் கேட்டார், என்ன கூட்டணி போகணும், அதிமுக கூட்டணி போகலான்னு எல்லாரும் சொன்னதால் கூட்டணி போனார். அதனால் ஆமாம். ஓகே. பொதுவாக வந்து வேட்பாளர்களை வந்து விஜயகாந்த் அவர்கள் அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டோம், அவர் ஓப்பனாக இருப்பார், ஃப்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட? சார், அடிக்கிறாருலாம் கிடையாது சார். அவர் எப்போவுமே வந்து வச்சுக்கலாம், மனசில் பட்டுச்சுன்னா பட்டுன்னு சொல்லிடுவார், ஒளிமறைவே வச்சுக்க மாட்டார். இது வண்டியில் வந்து இப்போ ஏறுறாங்க, ஒரு வேட்பாளர் என்ன பண்ணணும், தலைவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு யார்கிட்ட கை காட்ட சொல்கிறாரு அதை பார்த்துட்டு நீ போய் கீழே போய் பேசியிருந்தீன்னு அது வந்து நீ அது பார்க்கக்கூடாது. நான் மட்டும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டுன்னா நான் ஃபோனை வந்தாலும் எடுக்க மாட்டேன், தலைவர் மட்டும் தான் பார்த்து நிற்பேன். தலைவர் என்ன சைகை காட்டுறாரு, என்ன பண்ணுறாரு. ஏன்னா நம்ம தலைவரை மிஞ்சி வேறு யார் நம்மளுக்கு முக்கியமான ஃபோன் வரப்போகுது, முக்கியமான நபர் யார் பேச போகிறாங்க, அப்புறமா மிஸ்காலை பார்த்து பேசலாமே. அந்த நேரத்தில் தருமபுரி பாஸ்கர்லாம் ஏதோ பேசும்போது ஒரு தட்டுறா, அதை விட தட்டல. ஏன்னா மக்களை பார்க்குறது தானே ஒன்று ஓட்டுக்கு வந்திருக்காரு, நீ அதை விட்டு கீழே பார்க்குறேன்னு தான் கோவம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது ஒருவர் கூட நெகட்டிவாக பேசி நான் பார்த்ததில்லை, எங்கேயுமே நான் மீடியாவில் கூட பார்த்ததில்லை. இப்படி இருக்கவர் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல, நம்ம வந்து முதலமைச்சரான ஆட்சியை பிடிச்சா இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவர் சொன்னதில் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது 2-3 சொல்ல முடியுமா? அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்சமும் ஊழலும் ஒழிக்க வேண்டும். அதன் பிறகு அடித்தட்டு மக்களை அவங்கள முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இலவச கல்வியை கொடுக்கணும், இலவச சுகாதாரத்தை கொடுக்கணும் தான் கண்டிப்பாக அவர் என்ன வச்சுருந்தார். இது 2 பண்ணால் போதும். அப்புறம் ரேஷன் பொருள் வீடு தேடி வரணும்னு சொல்லியிருந்தார். ஆமாம், அவர் தான் 2006 அறிக்கை கொடுத்தது. இப்போ அந்த ரேஷன் பொருள் வீடு தேடி கெஜ்ரிவால் பண்ணியிருக்காரு. இப்போது இவர் ஆந்திராவில் ரெட்டி, அவர் பேர் என்ன, ஜெகன்மோகன் அவரே பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த திட்டத்தை வந்து அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம்னு கிண்டல் பண்ணி பேசுனாங்க. எப்படி இதே திமுகவும் அதிமுகவும் கிண்டல் பண்ணி பேசுனாங்க. இன்றைக்கி 2 மாநிலத்தில் அந்த ரேஷன் பொருள் வீடு தேடி போகுது. 2006 இது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தார். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் அப்போவே அவர் யோசிச்சிருந்திருக்காரு. எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் இருந்த அளவுக்கு இருந்த எம்எல்ஏங்க யாரும் எங்கேயோ போய் தப்பு பண்ணியோம், ஒரு பில்டிங் கட்டினா அங்கே போய் நின்று காசு கேட்குறது, ஒயின் ஷாப் திறந்து அங்கே போய் திறக்கிறது, ஒரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சுக்கிற போய்ட்டு காசு வாங்குறது, யாராவது ஒரு எம்எல்ஏ பற்றி தானே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ணவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கேப்டன் பிடிச்சி போச்சு. கேப்டன் எப்படி போகிறாரோ அந்த வழியே நாங்கள் பின்பற்றோம்.
என்றைக்குன்னா தப்பு பண்ணால் கேப்டன்கிட்ட தகவல் போட போதும் பயந்து போனாங்க. ஏன்னா அப்படி எங்களை வளர்த்துருக்காரு. எதனா ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு லெட்ரு வந்தால் கேட்பாரு, அங்கே போனேம்மே, அங்கே போய் என்ன காசு அப்படி கேட்பார். அந்தமாரி மனுஷன். ஐயோ, அவர் அந்த விஷயத்துலலாம் வந்து 100க்கு 100 கரெக்டாக இருந்து எவரும் தப்பு செய்யக்கூடாமல் பார்த்துக்கிட்டார். ஆமாம். இப்போது அவர் இவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு அவர் அந்த மாதிரி நடக்க முடியாமல் போகும்போது முதல் முறையாக உங்களுக்கு சந்திக்கும் போது அது எப்படி இருந்தது அவரை ஃபேஸ் பண்ணும்போது? இல்லை சார், அவர் எங்கே போனாலும் நான் தான் கூட போவேன் 100%. நைட்டு ஃபோன் பண்ணுவார் 8 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு தொகுதி போகணுன்னுவார். அப்புறம் என்ன ஊருக்கு போகணுன்னு சொல்லுவார். அதை எத்தனை நாளுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நானும் துணிமணி எடுத்து வந்துடுவேன். அப்படி அவர் வந்து எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகாமல் எல்லாமே கார்லேயே போய் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டு வந்துச்சு. கூடவும் இந்த ஆப்ரேஷன் பண்ண இந்த ஃபிட்டு கொஞ்சமாக வச்சு எங்களுக்கு அப்பயே கஷ்டம். நான் இருந்தாலும் நான் கிட்டே விட மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகு தான் அப்படி கை வச்சுன்னு வருவேன். ஏன்னா எங்கன்னா தவறி போட போகிறேன், அப்படி போடுறேன். கடைசியில் அப்படி தான் பிடிச்சி கையை கூட பிடிக்க மாட்டேன், அப்படி பிடிச்சுன்னு வருவேன். அவர் நல்லா எப்படி நடந்தவர், சினிமாவில் எப்படி வசனம் பேசினவர், சண்டை காட்சி கால் எப்படி வேலை செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும்போது அது இல்லாத போதும் எங்களுக்கு தான் மனசு ஃபஸ்ட்டு. நாங்களாம் வந்து எல்லா கோயிலுக்கு போயிருப்பேன், எல்லா கோயிலில் போய் நான் வேண்டுவேன். முதல்ல அவருக்கு ஒன்றும் பேச்சு கொடு, இல்லையா நடக்குதாக நம்ம முயற்சி கொடு, ரெண்டுத்தையும் அதுதான் வேண்டும். ஆனால் உண்மையிலே வந்து எங்களுக்குலாம் மனசு கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான் சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது விருகம்பாக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அந்த சமயத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது யாரும் ஏதாவது எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்களா கட்சிக்குள்ளேயே? அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா தொகுதி வந்து ஒருத்தருக்கு அறிவிச்சிட்ட வந்து கேப்டன் அவர் ஒத்துக்கலை. எங்களுக்கெல்லாம் தொகுதி பிரித்து கொடுத்துட்டு போனோம்போது அப்போ வந்து அந்த விருகம்பாக்கத்துக்கு அந்நியார் நிற்கிறதுக்கு தான் கேட்டு வாங்கினது. அந்த தொகுதியை முழுக்க அந்நியார் நிற்க போகிறோம், இல்லை நான் நிற்க போகிறேன்னு தான் சொல்லி தான் கேட்டு வாங்கினேன். ஆனால் விருந்தமே எனக்கு கொடுத்தார். எனக்கு அது ஒரு பெரிய விஷயம், பெரிய சகாப்தம் அது எனக்கு. அது அவர் ரிஷி வந்ததை போய் நின்று அவர் போட்டிட்டார். நீங்கள் ஆனால் அது எதிர்ப்புன்னா நம்ம லோக்கலில் கட்சிக்காரன் சும்மா அது ஒரு நாள் வரும். அதுக்கப்புறமா எல்லாம் நான் பார்த்து பழகப்பட்ட பசங்க தான். அது சீட்டு கிடைக்கலன்ற ஒரு ஆர்வம் யாருக்குமே இருக்க தான் செய்யும். அது ஒரு நாள் இருந்துன்னா அதுக்கப்புறமா சால்வ் பண்ணி எல்லாம் தொகுதியில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஓகே. கடைசியாக விஜயகாந்த் அவர்கள் உங்ககிட்ட பேசினது எப்போ? நான் இந்த 2-3 வருடத்தில் இங்கே எடுத்துக்கிறேன், எல்லாம் பார்த்துருக்குறேன். கடைசியாக ஒரே நல்ல உச்சரிப்பாக பேசுறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என் சின்ன பையன் வந்து லவ் பண்ணுறான், பிராமின் பொண்ணு. அன்றைக்கி கேப்டன் வந்தோன்னே ஒரு வெளியே போனாங்க, 2 பேர் வந்தாங்க. வந்து இங்கே வர வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்களெலாம் அனுப்பிச்சி விட்டு அப்புறமா வான்னு கூப்பிட்டாரு. என்ன அவன் கல்யாணம் ஆகிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பான், லவ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியான்னு. அவர் எந்த ஒரு உச்சரிங்க பாருங்க, அவர் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அப்படின்னு சொன்னேன், எல்லா கேப்டனும் கல்யாணம் பண்ணி சரி கேட்டா சும்மா அது கேட்பார், ஒரு நகைச்சுவாக தான் கேட்பார், தவிர கோபமாவோ தப்பாவெல்லாம் கேட்க மாட்டார். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகே. ஏன்னா தலைவட்டை எடுக்கிறது பயப்படுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த பொண்ணு வர பிராமின் பொண்ணு இது, ஆனால் அந்த ஃபோட்டோ வெளியே விடாதப்பான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா நான் கல்யாணம் ஆகிட்ட பேர் பண்ணிட்டேன். ஓகே. இது எப்போ நடந்தது? கரெக்டாக ஒரு 2021. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினது ஏதாவது கட்சி ரீதியாவோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் கடைசியாக? அதுக்கப்புறமா கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நாங்கள் அதிகமாக அவரை பேசவும் விடலை. எதனா ஒன்றா டக்குன்னு சைகை காமிச்சிடுவார். ஏதாவது சொல்ல வராருன்னா நம்ம டக்குன்னு இந்த பாயிண்ட்டை இதை ஒன்று கேட்டுருவேன். அவர் மனநிலையை பார்த்து இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு கூப்பிடணும்னு நினச்சியா, செந்திலை கூப்பிடணுமா, கால்ராஜி கூப்பிடணுமா, குமாரை கூப்பிடணுமா, சஞ்சய் கூப்பிடணுமா, நான் அதை புரிஞ்சுக்குவேன். அப்போ சொல்லும்போது அந்த பேர் ஆன்வார் கூப்பிட்ருவோம். ஸோ அந்தமாரி வந்துடும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு நிறைய இருக்கும்? இல்லை, பல நிகழ்வு இருக்குது. ஒரு முறை ஈரோடு பிருந்தா மாவட்ட தலைவர் அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், உடம்பு முடியாமல் கொஞ்சம் மனநிலையெல்லாம் பாதிச்சது. அப்போ வந்து என்னையும் பூக்கொடி நடராஜியும் அனுப்பி போய் பார்த்து என்னன்னு சொல்லிட்டு தகவல் ஃபோன் பண்ண சொன்னாங்க. நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து டாக்டருடைய ஃபோன், அப்போ செல்ஃபோனில் காஸ்ட்லி, இன்கமிங் 8 ரூபா, அவுட் கோயிங் 16 ரூபா, ஸ்கை செல் வந்தது ஃபஸ்ட்டு 97-98. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டோன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லைங்க 90% கஷ்டம் அப்படின்னு. சரிங்க, நான் தலைவர்கிட்ட ஃபோன் போட்டு தரோம், நீங்கள் பேசுனா அவர்கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தோம். அப்போ கேப்டன் பேசுனது என்னென்னாக்கா, அவருக்கு நீங்கள் வேணால் மெட்ராஸ் அனுப்புதான் தான் அப்போலோக்கு அனுப்புங்க, நான் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிடுறேன், இல்லைன்னா அமெரிக்கா அனுப்புதான் தான் அனுப்புங்க,
நான் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, சார் இல்லை சார், நாங்கள் எங்களுடைய சிகிச்சையை அமெரிக்காவுடைய சிகிச்சை தான் பண்ணுறோம், அந்த கட்டத்தில் தாண்டிச்சு சார். அவருடைய மறைவை வந்து அவருக்கு ஒரு பயங்கர பேர் இழப்பு, அவரால் தாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாசமான ஒரு அந்த ஈரோடு விருந்தாண்டது. கேப்டன் மேலே வெறி, எதனா ஒன்றுனா அவர் தான் முதல்ல அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும், நான் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்னு சொன்னவர். எப்போ 88 89லேயே சொன்னவர் அவர் தான். அப்படியே போட்டு அவர் இறந்துட்டாருன்னா நேராக போய் வீட்டில் போய் பார்த்தாரு, கொண்டாரு. அங்கேயே ஒரு மணி நேரம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டார். வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு மனசு தாங்கலை. பார்த்தீங்கன்னா திருப்பி சுடுகாடு வரலாம் போயிட்டு வர்றாரு. சுடுகாடில் அடக்கம் பண்ணுறவரெலாம் இருந்தார். எனக்கு ரொம்ப பூரிப்பான விஷயம் தான். எந்த ஒரு நடிகரும் அதெல்லாம் சுடுகாடு வரலும் வர்றதுக்கு யாரும் கிடையாது. அந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதே போல் ஒரு விருதாச்சலத்தில் அவர் வெற்றி பெற்றவொடனே ஒரு தாழ்த்த பெற்ற பையன், நல்ல பையன், சின்ன பையன், கேப்டன் மேலே விசுவாசமான பையன், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்டான். சரிப்பா நான் ஒரு முறை கண்டிப்பாக வரேன்னு சொல்லும்போது விருதாச்சலத்தில் ஒரு தொகுதி போகிறாரு. எல்லாம் அந்த ஆஃபீஸில் உட்காந்து யாராருக்கு என்னென்ன லெட்டர் பேடு வாங்குறது, என்னென்ன உதவி பண்ணுறது கொடுத்துட்டு சாப்பாடு அவன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடிசை. அந்த குடிசையில் இப்படி தான் குனிஞ்சு தான் போனோம் உள்ள. எப்படி ரொம்ப கீழே இப்படி குஞ்சு தான் போகணும். நான் அந்த ஃபோட்டோ என் கையில் காட்டுறேன் பாருங்க. உள்ள ஒரு லைட் இல்லை, ஒரு ஃபேன் இல்லை. உட்காந்துனாங்க கேப்டன் அண்ணியும் நான் வந்து அப்படி பக்கத்தில் உட்காந்து விசிறேன். அங்கேருந்து சாப்பிட்டு போனாங்க. உண்மையிலே சொல்லுங்க, எந்த ஒரு அரசியல் தலைவனாக இருக்கட்டும், எந்த நடிகராக இருக்கட்டும், இது போல் ஒரு நிகழ்ச்சி இது சம்பவத்தை யாரும் நடத்திட மாட்டேன். அவனுக்கு அந்த அளவுக்கு பெருமை. அப்பா என் வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டார் பண்ணுறேன்னு. அந்த குடிசை நீங்கள் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுருவேன். பார்க்குறேன், அது வேறு செல்லில் மாட்டிச்சு. அந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ந்த சம்பவம் சார். விருதாச்சலம் தொகுதியில் வந்து அதற்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாரு, எம்ஜிஆரே இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியும் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு ஜாதியை தவிர அங்கே ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நின்று விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கிறாரு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏன் அங்கே நிற்கிறாருன்னு எதுவும் சொன்னாரா? இல்லை சொன்னார்லாம் இல்லை. அவர் நிற்கும் போது எனக்கு தெரியும் என்ன விசேஷ கோபத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். கேப்டன் எப்படின்னாக்கா அவருடைய படத்துடைய வசூல் எங்கெங்கே எப்படி வருது பார்ப்பார். புரியுதுங்களா? முதல் நாள் எவ்வளோ கூட்டம் வருது, உதாரணத்துக்கு கடலூர் எப்படி வருது, விழுப்புரம் எப்படி வருது, சேலம் எப்படி வருது, தருமபுரி எப்படி வருது, மதுரை எப்படி வருது, இது கரெக்டாக மைனூட்டாக பார்ப்பார். ஸோ அவருடைய கூட்டம்லாம் இங்கே தான் தாசி, வடார்காடு மாவட்டம் தான் கூட்டம் தாசி. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தான் வந்து தைரியமாக போய் நின்னார். அந்த இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் தடுத்தாங்க. பொம்பளைங்க வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடாமல் தடுத்தாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வரார்ல, வெளியே வந்து பார்க்கக்கூடாது தடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்த பொம்பளைங்க உள்ளே வீட்டுக்குள்ளேயே இருந்து மரத்தில் எல்லாம் விழிஞ்சு அப்படி ஒழிச்சுலாம் பார்த்தாங்க. அதெல்லாம் கேப்டன் சொல்லுவார், இது மாதிரிலாம் ஒழிச்சு பார்த்தாங்கடா. ஆனால் அப்படி இருந்து ஓட்டு போடும்போது தலைவர் வந்து போட்டாங்க. பெரிய வெற்றி அது. விஜயகாந்த் அவர்களுக்கும் ராவுத்தர் அவர்களுக்கும் எப்பேற்பட்ட நட்பு இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நட்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை பற்றி விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியல் நட்பு இல்லை அவர் அப்போ இல்லை. அப்போ அவங்க வந்து பிரிஞ்சது வந்து 98 99 சார். ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், 2 பேர் பிரிச்சுனாங்க. அதேமாதிரி அவருக்கும் என்ன செய்யணுமோ கேப்டன் நல்லா செஞ்சு கொடுத்துருவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொத்து மதிப்பு எக்கச்சக்கமாக இருக்கும். யாராவது ஒருத்து 200 கோடி 300 கோடி சொத்து இருக்கும். அதெல்லாம் இவரால் தான் இவருக்கு. ஆனால் அவருடைய உழைப்பு இவருக்கு இருக்குது, இவருடைய உழைப்பு அவருக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து முதல்ல கொடியை வெளியிட்டதை வந்து ராவுத்தர் தான் வெளியிட்டார். பிரிஞ்சு போயிருந்தாவோட ராவுத்தர் தான் வந்து வெளியிடணும்னு சொல்லி ராவுத்தர் சாரும் சுதீஷ் சாரு, பொதுச்செயலாளர் ராமவசந்தன், மணி, சரவணன், நாங்கள்லாம் பக்கத்தில் நிற்கிறோம். ஸோ அவரை தான் வச்சு வெளியிட்டார். அதெல்லாம் அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டார். அவர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். பிரிஞ்சு இருந்தாலும் அதுதான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரம் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். 11 days of grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.